कल्लुकुरुची ज़िक्र मजलिस अब्दुल मालिक रसादी तामात बरकतहु बयान सिस्तिया चैनल सैलम। नहमदुहु व नसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद। قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இல்லோகத்தின் தலைவர் சய்யிதுல் அன்பியா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் முஹத்திஸீன்கள் ஃபஸீஹீன்கள் முஜ்தஹிதீன்கள் இமாம்கள் ஷேகுமார்கள் உலமாக்கள் முன்னோர்கள் நம்மவர்கள் பூரா உம்மத்தின் மீதும் இன்னொன்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியார்களே, தாய்மார்களே, அல்லாஹ் தஆலா தனது திருமறை கூறுகின்றான், அல்லாஹ் பக்கம் இதனுடைய அனைத்து காரியங்களையும் ஒப்படைக்கின்றேன். இன்னல்லாஹ் பஸீரும் பில் இபாத். நிச்சயமாக அல்லாஹ் அடியார்களை உற்று பார்த்து பாதுகாக்கின்றான் என்று தனது திருமறையை கூறுகின்றான். இங்கு நம்மளுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுப்பது என்னவென்று சொன்னால், எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிருக்க, உங்களை வழிநடத்தி செல்லக்கூடியவன் நான் அப்படிங்கிறத அல்லாஹ் நமக்கு இங்கே சொல்லி காட்டும். நமக்குண்டு ஒரு தனி ஹைசியத்து கிடையாது, தனி ஒரு அமைப்பு கிடையாது, எல்லாமே அல்லாஹ் தான். அல்லாஹ் எதை நமக்கு என்று நாடுகின்றானோ அதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் ஆளாக்கப்பட வேண்டும். அந்த நிலைக்கு நாம் வந்துவிட்டால் அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான், அல்லாஹ் நம்மோடு என்றைக்கும் எப்பொழுதுமே இருப்பான் என்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். ஆனால் அந்த நிலை வருவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ்விடத்தில் நம்முடைய எல்லா காரியங்களையும் ஒப்படைத்து விட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மூன்று விஷயங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. ஒன்று ஃபனாஃபி ஷேக், இன்னொன்று ஃபனாஃபி ரசூல், இன்னொன்று ஃபனாஃபில்லா. இந்த மூன்று நிலைக்கும் நாம் ஆராய்விட்டால் நாம் வேறு அல்லாஹ் வேறு என்ற நிலை இல்லாமல் இரண்டர கலந்துவிடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். ஃபனாஃபி ஷேக் என்று சொன்னால் என்ன? ஷைகிடத்திலே நம்மளை அப்படியே அர்ப்பணிப்பது. ஷைகு நம்மளை எப்படி வழிநடத்தி செல்கின்றார்களோ அந்த முறை பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. நீ இப்படித்தான் இருக்க வேண்டும், நீ இப்படித்தான் அமல் செய்ய வேண்டும், நீ இப்படித்தான் வியாபாரம் செய்ய வேண்டும்
நீ இப்படித்தான் நீ உன் குடும்பத்தை நடந்து கொள்ள வேண்டும் என்ற நடைமுறையை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் ஷேகுமார்கள். அவர்களுடைய சொல்லின் பிரகாரம் நாம் நடந்துவிட்டால் நம்மளை அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் சேர்த்து விடுவார்கள். அப்படி சேர்ப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஒரு சிலருக்கு கூடி சீக்கிரத்தில் ஆகலாம், ஒரு சிலருக்கு காலமும் தாமதமாகலாம். இது நம்ம கையில கிடையாது. அவர்களுடைய மன பக்குவத்தை பொறுத்து அது அமையலாம். அப்படி அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டால் உண்மையிலேயே நாம் கொடுத்து வைத்துள்ளதுதான் சொல்ல வேண்டும். எத்தனையோ பேர்கள் ஷேகுமார்களை அண்டி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடியவர்கள் எத்தனைவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் எல்லாத்துக்கும் அந்த பாக்கியம் கிடைப்பதில்லை. ஏதோ 100ல் இல்ல 1000 லட்சத்தில் ஒன்றுதான் அவர்கள் அல்லாஹ்வை அடைகின்றார்கள். ஷேகுடைய மன விருப்பத்தின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அவர்கள் ஆக்கிக் கொள்கின்றார்கள். அது நம்ம கையில கிடையாது. நாம் நினைத்தால் நாம் ஆகிவிடலாம் என்று நினைத்தால் அது முடியுமா இல்ல, சாத்தியப்படுறதுக்கு இல்லை. இது அல்லாஹ்வுடைய நாட்டமும் சேர்ந்து வரணும். நம்மளுடைய அமைப்பும் இருப்பது ஒரு பக்கம் இருக்க, அல்லாஹ்வுடைய நாட்டமும் சேர்ந்து வரும் பொழுதுதான் அந்த நிலை நமக்கு கிடைக்கும். இல்லை என்று சொன்னால் கிடைப்பதில்லை. ஒரு ஷேகு தன்னுடைய முறிதிடத்தில் இப்படித்தானே நடக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்ல, அவர்கள் செய்யக்கூடிய அமல்களில் தான் எப்படி செய்கின்றார்களோ அதை போன்று பிறரையும் தன்னுடைய சீடர்களையும் செய்ய வைக்கின்றார்கள். 2 பேருடைய அமல்களும் 2 ஒன்றாக கலக்கும் பொழுது அங்கு ஃபனாஃபிஷேர் ஏற்படுகிறது. இது சாதாரண விஷயத்தில் ஏற்படுமா என்று சொன்னால் சொல்ல முடியாது. நம்ம கையில் எதுவும் கிடையாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கணும். இதுக்கு நம்மிடத்துல என்ன இருக்கணும்னா ஹலாலான வாழ்க்கையில் இருக்கணும், ஹலாலான வசிஃபனம் இருக்கணும். இது முதல் நம்மளுடைய நிபந்தனை. இந்த முதல் நிபந்தனை என்ன இருக்கிறது நமக்கு சாத்தியப்படுமா அப்படின்னாக்க, இன்றைய உலகத்தினுடைய சூழ்நிலை மாஹவுல் நம்மளை எங்கேயோ இழுத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம் தாண்டி வர வேண்டும் சொன்னால் எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும். அது சாத்தியப்படுமா? முடியாது. அது சிரமம். சரி, சாத்தியப்படுறதுக்குள்ள வாய்ப்புகள் உண்டாக்க முடியுமானா அதுவும் முடியாது. ஏனோ தானோ என்றுதான் தான் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு காலம் இருந்தது, ஷேகுமாருடைய அமைப்பில் அந்த முறியதுங்கள் அப்படியே பின்பற்றக்கூடியவர்கள் இருந்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் இன்றைய சூழ்நிலை, சுற்றுச்சூழல் நம்மளை வாட்டி வரைத்து கொண்டு நம்மளை நேர்வழியில் நடத்த விடாமல் மாட்டார்கள் சரி செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆரம்ப காலத்தில் மரசாக்கள் பகல் பூரா நடந்துட்டு அதையெல்லாம் தடுக்கிறதுக்காக வேண்டி ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க. சரி, ஸ்கூல் ஆரம்பிச்சதுக்காக வேண்டி நம்ம காலை மாலை மதரசாவை ஆரம்பித்தோம். எதுக்காக வேண்டி?
காலையில் மாலையிலேயாவது மார்க்கத்தை போதிக்கப்படணும் என்பதற்காக வேண்டி இன்னைக்கு என்ன செஞ்சானா அதிகம் வேணாம அதிகாலையிலேயே ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டான். அதிகம் கெடுக்கிறான். அதையும் கெடுக்க மட்டும் இல்லாம ஈஸ்வரன் பேர்ல வந்து நம்ம போட்டு வாட்டு வதைக்கிறான். ஆனா இது நமக்கும் தெரியறது இல்லை, அந்த ஆசிரியர்களும் தெரியறது இல்லை. இதெல்லாம் யூதர்களுடைய சூழ்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும். நம்மளை அப்படியே மாற்றுவதற்கு செய்யக்கூடிய ஒரு சூழ்ச்சி தான் இது நடந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இதையும் மீறி சில பேர்கள் பள்ளிக்கூடத்திற்கே போகாமல் அரை பாசாக்களிலேயே தன்னுடைய வாழ்க்கையை அமைக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வோடு தன்னை இணைக்கக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அவர்களில் ஒரு சிலர்கள் ஏதோ 101 1001 தான் அவர்களையும் அல்லாஹ்வை அடைகின்றார்கள். எல்லாரும் அடைவதில்லை. ஏனென்றால் ஒரு காலம் இருந்தது, தாய்மார்கள் வீட்டில் குர்ஆன் ஓதி கொண்டிருப்பார்கள். அந்த குர்ஆனை கூட ஓத விடாமல் தடுப்பதற்காக வேண்டி டிவி என்று சொல்லக்கூடிய கலாச்சாரத்தை கொண்டு வந்து, போனில் வந்து எல்லா முசிபத்தை கொண்டு வந்து நம்மளை வணிகப்படுத்த வணிகளை எல்லாம் எப்படி செஞ்சான். இன்னைக்கு யாரை பார்த்தாலும் ஒரு டிவி பார்க்கறாங்க அல்லது போன் எடுத்து ஓடிட்டு பார்க்கறாங்க. இதை நடக்கு. இன்னைக்கு கேட்டாக்க நான் என்ன செய்யறது, என்னை இதுக்குள்ளேயே என்னை இழுத்து போட்டு சொல்லிக்கிறது என்று சொல்லிக்கிட்டார்கள். இவர்களை மாற்ற முடியுதான்னு சொன்னால் மாற்ற முடிவதில்லை. இதே போன்று அவர்களுடைய கலாச்சாரங்கள் அது மட்டுமல்லாமல் ஸ்கூலிலேயும் பல இடத்திலையும் நம்மிடத்துல மற்ற எல்லாத்தையும் உள்ள புகுத்தி நம்மளுடைய கலாச்சாரங்களை எல்லாத்தையும் கெடுப்பதற்கான டான்ஸ் போன்றதை எல்லாம் கொண்டு வந்து எல்லாத்தையும் நம்மளை வந்து சீரழிப்பதற்கான வழிகளை இன்னைக்கு யூத செஞ்சுட்டான். ஆனால் அவர்கள் செய்வது நமக்கு நன்மையை செய்வதை போன்று காட்சி அளிக்கலாம். ஆனால் எல்லாமே நமக்கு ஒரு தீங்குதான். அதெல்லாம் நான் ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன். அந்த நாட்டில் அந்த யூதனுடைய பழக்கம் என்னன்னாக்க என்ன செஞ்சானாக்க, ஒரு இடத்துல பாங்க சொன்னா போதும், அதை ஒளிபரப்புனா போதும், எல்லாரும் கேட்கும். அதே போதுமாக அந்த நாட்டை மாற்றி விட்டான். ஆனால் ஒவ்வொரு பள்ளிவாசலும் தனித்தனியாக பாங்க சொல்ல வேண்டும். அந்த மஹல்லாவிற்கு அதுதான் வர்க்கத்து. ஆனால் ஒரு இடத்திலே பாங்க சொல்லி அது ஒளிபரப்பு செய்தனால் டிவியில ரேடியோவில் எல்லா பக்கமும் அது போகுது. அதை கேட்டு அவர்கள் தொழுகைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் யூதர்களுடைய சூழ்ச்சிகள் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. மட்டுமல்ல, இன்னைக்கு அரபு நாடுகள் எல்லாம் யூதருடைய கைக்குள்ளே போயிடுச்சு. எல்லாமே நம்மளை கெடுதுதான். எல்லாமே அவன் கெடுக்கிறது. இதெல்லாம் யார் மாற்ற முடியும் தெரியல. அல்லாத வழியும் நன்றாக கொடுக்கணும். இப்படி மாட்டார்களுடைய ஒரு கலாச்சாரத்திலே நாம் சீரழிந்து சன்னா பின்னமாகி இன்றைக்கு நாம் நம்முடைய நிலையை கூட என்னென்னு செய்யாமல் முடித்துக் கொண்டிருக்கிறோம். இதிலையும் எப்படியும் ஒருத்தருக்கு தான் தப்பி தவறி நல்ல வழிகளை செல்கின்றார்கள். நாம் பார்க்கின்றோம். தேவத மாசாலே ஒருவர் இருந்தார். காலையில் நேரத்தில் போய் உள்ள வெட்டி கொண்டு வந்து விற்பாரு. 6 பைசா விற்பாரு. 2 பைசா வந்து சேர்த்து வைப்பாரு. 2 பைசா குடும்பத்துக்கு கொடுப்பாரு. 2 பைசா தமிழ் செஞ்சிருப்பாரு. இப்படியும் ஒரு சில பேர்கள் இருந்துட்டு தான் இருந்தாங்க. அந்த காலத்து போல இந்த காலத்தில் இருக்குதான் செய்யறாங்க. இன்னைக்கு வெளிநாட்டில் போனாக்க அற்பமான சம்பளத்தை வாங்கிக்கிட்டு அல்லாஹ்வோட பள்ளிவாசலை காத்துக்கக்கூடிய நிறைய பேர் இருக்குதான் செய்யறாங்க. இப்படி ஒரு சிலர்கள் இருப்பதற்கு காரணத்தினால்தான் அல்லாஹ் மார்க்கத்தை விட்டு வச்சிருக்கான் இன்னைக்கு. ஆனால் நம்மளுடைய அமைப்பு அழகான ஜிப்பா போட்டிருக்கோம், தாடி வச்சிருக்கோம், துருகுறோம், எல்லாம் செய்யறோம்.
ஆனால் அந்த யூதனுடைய சூழ்ச்சிக்கு நாமெல்லாம் ஆளாக்கப்பட்டு போடுகிறோம். நம்மளை அறியாமலேயே உள்ளே தள்ளப்படுகிறது. மது பழக்கத்திற்கு, கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு, டிவிக்கு, போனுக்கு, இப்படி நிறைய கலாச்சாரங்களில் நாம் ஈடுபட்டு நம்மளை அறியாமலேயே அதிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஒருவர் சொல்லுகின்றார், நான் தஸ்பீஹ் ஓதிட்டே இருக்கீங்க, சரி வீட்டில் டிவி இருக்குது, அது கண்ணு பாட்டு டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, நான் தஸ்பீஹ் ஓதிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படி எல்லாம் சொல்றாங்க நிறைய பேர். சில பேர் பயான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நான் கைவாடு தஸ்பீஹ் ஓதிட்டே இருக்குது, சுபானல்லாஹ் சுபான் தஸ்பீஹ் ஓதிட்டே இருக்குது, நான் கேட்டு இருக்காங்க. இந்த பயான் அவருக்கு பிறகு அடிக்க மாட்டா, பிறகு அடிக்காது. யார் என்ன சொல்றாங்களோ அதை கூர்ந்து கவனிப்பதற்கு நாம் தயாராகிட வேண்டும். அவங்களுடைய மானசீகமான ஒரு ஈர்ப்பு சக்திக்கு நம்மளை ஆட்படுத்தி கொண்டு விட்டால் அதிலே நமக்கு ஹிதாயத்துக்கு காரணமாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் நாம் தஸ்பீஹ் ஓதிக்கொண்டே இருப்போம். கேட்டாங்க, தஸ்பீஹ் ஓதிட்டே இருக்கிறேன், என் காலில் சொல்றது நீ விடுகுது, நீ புரியும் சொல்றதெல்லாம் புரியுது, ஆனால் அப்பொழுது புரியும். அப்ப கேட்டாக்க தெரியாது. என்னப்பா சொன்னாங்க? நல்ல விஷயம் சொன்னாங்க. என்னப்பா சொன்னாங்க? நல்ல விஷயம் சொன்னாங்க. சொல்லுப்பா சொல்ல தெரியாது. காரணம் என்ன அப்படின்னாக்க அவனுடைய முழு கவனமும் அங்கு செலுத்தப்படுவதில்லை. ஒரு பக்கம் கையிலே தஸ்பீஹ் பண்ணி, ஒரு பக்கம் காலில் கேட்கிறது. ரெண்டுமே ஒரே விதத்துல ஒரு மனிதனால செய்ய முடியாது. முழு கவனத்தையும் தஸ்பீஹையும் விட்டுவிட்டு முழு கவனத்தையும் அவன் என்ன சொல்றான்னு கேட்டுதான் தான் முடியும். ஆனால் அந்த நிலைக்கு நீங்க இல்லை. அதனால இதெல்லாம் மாறணும் சொன்னாக்க, ஃபனாஃபி ஷேഖல ஆச்சுனாக்க ஏதோ 1000-1 லட்சத்தில் ஒண்ணுதே மாறுறாங்க. அதுல எல்லாரும் ஆகிறது இல்லை. ஆனா எல்லாத்துக்கும் ஆசை இருக்குதான் செய்யுது. நான் அல்லாஹ் அடையணும் ஆசைப்படுறாங்க, நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. ஆனால் அவருடைய சுற்றுச்சூழல், அவருடைய நடைமுறை வாழ்க்கையில ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க. என்ன செய்யுது புரியுறது இல்லை அவங்களால. அவன ஆசை இருக்குது, எப்படியாவது என்ன கொண்டு அல்லாஹ் சேர்த்துருங்க அப்படிங்கிறாங்க. ஆனா அவங்க சொல்லும் போது எனக்கு சிரிப்புத்தே வருது. என்ன சிரிப்பு வருது? இவர் சொல்றது சரியாக தெரியுது, நல்ல விஷயங்க, ஆனால் அதற்கென்று தன்னை தயார் பண்ணி கொண்டிருக்கிறாரா என்று கேட்டால் இல்லை. ஆனால் ஒரு ஷேக் இடத்துல பயிற்சி வாங்கினாக்க ஏதோ 1000-1 இல்லை, லட்சத்தில் 1 இல்லை, கோடியில் 1 இருந்ததா அதில் தயாராகிறாரு. அது யாரு நமக்கு தெரியாது, அது நம்ம கையில் இல்லை. அதான் நம்ம கூட நாடலாம், அதை வேற யாரையும் நாடலாம், அது நம்ம கையில் இல்லை. அல்லாஹ் பார்த்து யாரை நாடுகிறானோ அதுதான். ஆனால் எல்லாரும் ஆசை வைக்கணும், நான் அந்த 1000-1 ஆகக்கூடாதான், நான் ஆக வேண்டுமே என்ற ஆசை நப்பாசை நமக்கு இருந்தால் இன்றைக்கு இல்லாட்டி நாளைக்காவது அல்லாஹ் நம்மளை அந்த நடிகத்துக்கு கொடுத்து ஒரு ஷேகுடைய ஒரு நிலைக்கு நாம் ஆளாக்கப்பட்டு விட்டால் அவர்கள் நம்மளை உள்ளத்தை சுத்தப்படுத்தி நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையை சரி பண்ணி கொடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் சேர்த்துவார்கள். இந்த நிலை வந்துவிட்டால் அதற்கு அடுத்ததான் ஃபனாஃபி ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூலை அடைய வேண்டும். அங்கு நாம் செல்லும் பொழுது இங்கு ஒரு நிலை இருக்கும், அங்கு ஒரு நிலை இருக்கும். இங்கு செய்யக்கூடிய மாவுளை உள்ளவர்கள் அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு உட்படுத்த உடனேயும் அது பெரிய பரந்த ஒரு விரிந்த ஒரு மைதானம். அது வந்து ஸல்லல்லாஹுடைய மைதானம். அதை சுன்னத்தை பேணணும், வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையும் விட்டு முடிக்கணும்.
துறவரத்தை பூணணும் எல்லாம் அங்கே வந்துடும். எப்படி சல்லல்லாஹு அலைஹி எப்படி வந்தாங்க? சமைக்க போனாங்களா? இல்லையே. நல்ல வயநாளா சாப்பிட்டாங்களா? அதுவும் இல்லையே. பல நாட்கள் கூட அவங்களால சாப்பிட கூட வழி இல்லாமல் இருந்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு நிலையில இருந்திருக்காங்க. அதனால் அந்த நிலைக்கு நம்ம தயாராகுவோமா? சுத்தரம். ஆனால் அல்லாஹ் ஆக்கினால் அது பரிபாக்கியிருந்தாரு. அது நம்ம கையில் இல்லை. ஆனால் அல்லாஹ் நாடி விட்டா செஞ்சோம் அஞ்சிருவோம். அதையும் சொல்ல அது சில பெரிய ஒரு மைதானம். அந்த மைதானத்தில் சென்று நாம் ரசூலை அடைந்து விட்டால் அவர்கள் நம்முடைய அல்லாஹிடத்தில் போய் சேர்த்து விடுவார்கள். அல்லாஹிடத்தில் போய் சேர்த்து விட்டால் அங்கே 2 காட்சிகள் உண்டும். ஒன்று சைருன் இலல்லாஹ், இன்னொன்று சைருன் ஃபில்லா என்று சொல்லக்கூடிய 2 நிலை ஒரு நிலை உண்டாகும். சைருன் இலல்லாஹ்னாக்க அல்லாஹ்வுடைய படைப்பிழைகளோடு இருந்தன கலந்துறது, காத்தாக மாறுகிறது, நெருப்பாக மாறுகிறது, தண்ணீராக மாறுகிறது. இவைகளெல்லாம் அந்த நிலைக்கு நமக்கு போனால் அது நடக்கலாம். இதையும் தாண்டி நாம் போமேனால் சைருன் ஃபில்லா அல்லாஹ்வோடு கலந்து விடுவது. அந்த நிலைக்கு வரும் பொழுது அந்த மனிதன் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வானால் அவன் நன்றாக இருப்பான். கட்டுப்படுத்திக் கொள்ளாமல் விட்டுவிட்டால் வேற மாதிரி போயிடும். மனுஷர்கள் அல்லாதையும் பூண்டாயிரும். மனுஷர்கள் இருந்தாங்க அல்ல ஹக்கு நான் தான் அல்லா சொன்னாங்க. ஏன்? தன்னுடைய கண்ட்ரோல் தன்னுடைய கைவிட்டு மீறி போயிடுச்சாங்க. அதில் கௌதுராத மனதில் கேட்கப்படுச்சு. இப்படி மசூல் அல்லா சொன்னாரு. அப்போ அவர் என்ன செய்யணும்? அவரை கொலை செய்ய வேண்டியதுதான் சொன்னாங்க. அந்த சொல்ல நீங்க சொன்னாலுமா? ஆமா நான் சொன்னாலும் தான் அப்படின்னாங்க. ஒரு நேரத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிலையை கொடுத்த கட்டுப்பாடு நீக்கி போச்சு. அந்த நேரத்தில் ஒரு முறிது வானதுக்குள்ள வந்து வீசினாரு. வாழுதுங்கிட்டு போகுது, அவங்க மேல படலை. இங்கிட்டு போகுது, அங்கிட்டு போகுது, இங்கிட்டு வருது, அப்படி வருது. உடல்ல பாய்ச்சினாரு, ஒன்றும் ஆகலை. காத்தோட காத்தா மாட்டாங்க. அல்லாவோடு இறந்துட்டாங்க. வந்து தனக்கு ஒரு உடல் இல்லை, ஒரு உருவம் இல்லை, ஒரு நிலை இல்லை. அந்த நிலைக்கு ஆளாக்கப்பட்டு போயிட்டாங்க. அப்ப அந்த நிலை மாறுறதுக்கு பின்னாடி கேட்டாங்க, சொன்னாங்க நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, நாங்க கத்தியது வீசணும், ஒன்றும் ஆகலை. அதுக்கு நான் என்ன செய்யறது? என்னுடைய கட்டுப்பாடுகள் இல்லை. அதனால கொஞ்ச நேரத்தை அந்த இருந்தனால இருந்துச்சு, அப்புறம் மாறிடுச்சு. இது ஃபனா ஃபில்லா உள்ள உண்டுறது. இந்த எல்லா நிலையும் வர்றதுக்கு என்ன சொன்னாக்க இந்த எல்லா நிலையும் வர சொன்னாங்க. அல்லாஹ் இடத்துல நம்ம மண்டாடி கேட்க வேண்டியதுதான். அல்லாஹ் தரது யாருலாம் இந்த மாதிரி ஃபனாஃபி ஷை, ஃபனாஃபி ரசூல், ஃபனாஃபில்லாவில் உண்மையாக இருக்கணும்னு ஆக்கலாம்லாம் அப்படின்னு அல்லாட்ட கேட்டே இருக்கணும். இன்றைக்கில நாளைக்கு 4 நாள் இன்றைக்காவது மணிக்கெல்லாம் அது நிலைக்கு கொண்டு போகலாம். அது நம்ம கையில் கிடையாது. அது யார் கொண்டு அல்லா கிளம்புங்களா நமக்கு தெரியாது. அல்லா நம்முடைய கவனிச்சு வாழலாம், அல்லா நம்முடைய